அப்படி பாருங்கள். அடுத்து பாருங்கள், கிரிக்கெட் பாருங்கள். எப்படிப்பட்ட ஒரு சூதாட்டம் நடந்தது பார்த்தீங்களா? நினச்சி பார்த்தீங்களா? சரி, சினிமாக்களில் கந்தசாமி என்ற ஒரு படம் எடுத்தார் ஒருவர். உரித்து அப்படியே வெளியே வச்சிட்டார். ரமணா என்ற ஒரு படம். இந்த நாட்டில் நடக்கிற அத்தனை கேவலங்களையும் அத்தனை லஞ்சங்களையும் லாவண்யங்களையும் உரிச்சு 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 வச்சது தான் சினிமா. அதனால தான் சினிமா ஒரு மிகப்பெரிய மாஸ் மீடியா. இப்போ உரித்து வைத்தது உண்மையா, இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்களே இது உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு காம்ப்ரமைஸ்டு கான்செப்ட். ஆனால் செய்து கொண்டிருப்பதில் இருக்கக்கூடிய கடைசி உண்மை ஒன்று இருக்குல்ல, செய்யக்கூடாது என்று தெரிந்தே யாராவது ஒருவர் நான் இந்த அமைச்சராக இருந்தேன், இந்த பதவியிலே இருந்தேன், போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருந்தேன், அல்லது பெரிய நீதித்துறையில் அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், காவல்துறை, இப்படி எல்லா துறைகளிலும் இருந்தவர்கள் நான் நேஷ்னல் அவார்டு வாங்கினேன் என்று சொல்லலாம். நான் லஞ்சம் வாங்கினேன் என்று எவராச்சும் சொல்ல முடியுமா? எங்கே நீங்கள் தான் லஞ்சம் வாங்கினீங்க என்று ஊரறிந்த விஷயம். உங்களுக்கு பணம் வந்தது பூரா எல்லோருக்கும் தெரியும், ஊரறிந்த விஷயம். டெக்னிக்கலாக பணம் பண்ணிவிட்டீர்கள் என்று ஊரறிந்த விஷயம். நீங்கள் டெக்ளேர் பண்ணுங்களேன். உண்மையாக இருப்பவர்கள் இருக்க மாட்டேங்க. அங்கே தான் உங்களை வள்ளுவம் சொன்னது, உங்களை சுடும், உங்கள் நெஞ்சும் உங்களை சுடும், தன்னஞ்சறிவது உங்களுக்குத்தான் தெரியும். பல மிகப்பெரிய கோடீஸ்வரர்களை பற்றி சிலர் இருக்கிறார்கள், கஷ்டப்பட்டே வந்தவங்கன்னு சிலர், மிகச்சிலர். ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய பல ஆயிரம் பிஸ்னஸ் மேக்னட் என்று சொல்லுகிறோமே, அவர்களுடைய நெஞ்சுக்கு மட்டும்தான் அவருக்கு தெரியும் எப்படி வந்தோம்னு சொல்லி. பணம் டிரான்சாக்ட் பண்ணுறதுன்றது ஒரு மாபெரும் ரகசியம். கள்ள நோட்டு புழக்கத்தில் இருக்கிறது. எப்படி இருக்குது? கள்ள நோட்டை புழக்கத்தில் விடுவதற்கு யார் புழக்கத்தில் விடக்கூடாதே என்ற அனுமதி இல்லாமல் நடக்குமா? திருட்டு நடக்கிறதே, மிகப்பெரிய கொள்ளை நடக்கிறதே. விஜிலன்ஸில் இருந்த ஒருத்தரே மாட்டினார். இப்போ இதெல்லாம் என்ன நாம் உதாரணமாக சொல்லிக்கிறோமோ உங்களுக்கு தெரிந்த விஷயம்தான். வாய்மை என்பது எப்படி சுற்றி பார்த்தாலும் அது தனியாகவே நின்று கொண்டே இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் அந்த பொய்மைப்படுபவர்களுக்கும் சரியாக தெரியும் நாங்கள் பொய்யாக இருக்கிறோம் என்று. ஆனால் இந்த வாய்மனுடைய வலிமை என்னவென்றால் பாருங்கள், அது போலீஸ் வச்சு அடிக்காது, அல்லது ஒரு மிகப்பெரிய சிறைச்சாலையை கட்டி அடிக்காது, ஆனால் உள்ளுக்குள்ளே தூங்க விடாது. வாய்மை வெல்லும் என்றால் உங்களை தூங்கவே விடாதது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மிகப்பெரிய தவறு செய்தவர்களெல்லாம் பாவ மன்னிப்புக்கு வர்றாங்க, அது தனி, பர்சனலாக ஏதோ தவறு பண்ணியிருப்பாங்க. ஆனால் சமுதாயத்தையே முழுவதுமாக விழுங்கியவர்கள் இந்த நாட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கிறீர்கள் அவர்கள் விழுங்கிவிட்டு தினந்தோறும் பாரில் உட்கார்ந்து கொண்டு பல மணி நேரம் மதுவையும் மற்ற எல்லா தவறுகளையும் பண்ணிவிட்டு மறந்துவிட்டு அப்புறம் மறக்க முடியாமல் காலையில் பிஸி ஆயிடுறாங்க. அவங்கள நீங்கள் உள்ளே உட்காந்து அவங்க இப்போ கேட்டால் சிலர் சொல்லுகிறார்கள் நடந்த உண்மைகள். ஏன் நீங்கள் ஐயோ அதெல்லாம் சிந்திச்சா நிம்மதி போயிடும், எதை சிந்திச்சா நிம்மதி போயிடும், அவங்க எப்படி பணக்கார ஆகிருக்கோம், எப்படி ஆகிக்கிட்டு இருக்கோம், எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், அதுக்கு என்ன நினைக்கிறீங்க? இல்லை அதுதான் வாழ்க்கை, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், ஓடிக்கிட்டே இருக்கணும். நான் நின்றேன்னா என் குதிரை நின்று போயிடும். அதனால் ஜெயிக்கிற குதிரையில் நான் என்ன வேணாலும் பண்ணணும். சினிமா துறையாக இருக்கட்டும், அரசியல் துறையாக இருக்கட்டும், ஆன்மீகத்துறை வந்து விட்டதே, கார்ப்பரேட் சாமியார்களெல்லாம் வந்து விட்டார்களே. எதுவுமே இல்லாத ஒரு உண்மையை, எதுவுமே நடக்காத உண்மையை, யாருமே அது உண்மை என்று நிரூபிக்கப்படாத உண்மையை, எந்த விஞ்ஞானத்திற்குள்ளும் வராத ஒரு உண்மையை சொல்லிக்கொண்டு பேசிக்கொண்டு நினைத்து பாருங்கள். மாட்டுகிறார்களா இல்லையா? இது மாட்டுனது எப்படி? அதுதான் வெல்லும். அந்த சத்தியம் வெல்கிறது என்பதை நீங்கள் எப்போது புரிந்து கொள்ளலாம் என்றால் அதற்கு எந்த விதமான ஆயுதமும் இல்லை.
அப்படியே ஒருத்தன் பிறப்பான், அல்லது ஒரு கான்செப்ட் பிறக்கும். நம்ம நாட்டிலே மிகப்பெரிய லிங்கத்தையும் மிகப்பெரிய அதையும் இதையும் பல ஆண்டுகளாக வாயிலிருந்து எடுப்பதாக சொல்லிக்கொண்டு இன்றைக்கு பல ஆயிரம் கோடிகளுக்கு அதிபதிகளாக இருக்கக்கூடியவர்கள். இவர் யாரையும் குறை சொல்ல வேண்டியதில்லைங்க. நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். அதை பிபிசி என்ற ஒரு நிறுவனம் எப்படி அவர் வாயிலிருந்து எடுக்கிறார், அதில் என்ன பொய்மை இருக்கிறது அப்படியே காமிச்சு அப்படியே இணையதளத்தில் வெளியே விட்டாங்க. சார் அது பார்க்காதது வரைக்கும் அவர் சொன்னதான் சார் உண்மை. அப்புறம் ஒரு சாமியாரை பிடிச்சாங்க, ஜெயிலில் கொண்டு போய் எங்கேயா ஒன்றிருந்து லிங்கத்தை வெளியே எடுங்கன்னா இங்கே வராதுன்றார் அவர். அங்கே இருந்தால் தான் வரும்ன்றாரு. அவரையும் இணையதளத்தில் போட்டிருக்காங்க பாருங்கள். இது என்ன புரிஞ்சுக்கிற வேண்டியது இருக்குன்னா, உண்மை என்பதை பொய்யாக செய்துவிட்டு இவர்கள் உண்மை சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டுட்டு உள்ள பயந்து பயந்து வாழ்கிறார்களே, அந்த பயத்தை உருவாக்கக்கூடிய ஒன்றுதான் உங்களுடைய மனச்சாட்சி, உங்களுடைய சத்தியம். அதைத்தான் வள்ளுவம் சொல்லுகிறது. உனக்கு தெரியும் நீ தப்பு பண்ணுற, நிச்சயமாக தெரியும். என குழந்தையா, தன்னஞ்சறிவது பொய்யற்க பொய்த்தபின் சுடும், உண்மை சுடும். உண்மை சுடும்போது உடம்பு சுடும், உடம்பு சுடும்போது மூளை சுடும், மூளை சுடும்போது வியாதி சுடும், வியாதி சுடும்போது பயமாக இருக்கும், பயமாக இருக்கும்போது படபடப்பாக இருக்கும், படபடப்பாக இருக்கும்போது ஸ்ட்ரெஸ் வரும், ஸ்ட்ரெஸ்ஸு வந்தவுடனே அமைதியாக தீர்க்கிறதுக்கு நீ தியானத்துக்கு போகணும், ஸ்ட்ரெஸ்ஸை